இப்போ நீங்கள் வந்து கதாபாத்திரம் ஊனமுற்றவாக வச்சுக்கோங்களேன், ஊனமுற்றவாக கூட நடிக்க முடியாதுல்ல, அவங்களை துன்புறுத்த முடியாதுல்ல. ஆக்டிங்கிறது கலைங்கிறது இப்போ எல்லாம் சேர்ந்து செய்கிறது தான். அதை நம்ம ரீக்ரியேட் பண்ணுறதா. இப்போ நீ ஒரு ட்ராமா கலைஞனாக வச்சுக்கோங்க, நீ உன் நடிப்பு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, நீ உனக்கு எப்படி இருக்கும்? நான் வந்து நீ சிகப்பாக இருக்க, நீ வந்து நடிக்க வேண்டாம்னு நான் சொன்னேன், நீ இந்த கலைக்கு செட் ஆக மாட்டேன்னு சொன்னால் சார் நான் என்ன வேணா பண்ணுறேன் சொல்ல தான் செய்வேன். அது நடிப்போட இது. அதை நீ யாரும் தீர்மானிக்க முடியாது. யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, யாருக்கு அர்ப்பணிக்க ரெடியாக இருக்காங்களோ, யார் நம்ம சொல்கிறதா நாங்கள் ஒருத்தங்க சிகப்பாக இருக்காங்க, ஒருத்தங்க அழகாக இருக்காங்கலாம் சூஸ் பண்ணுறது இல்லை. இந்த கதைக்காக என்ன வேணா செய்ய ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அழகாக சூஸ் பண்ணுறோம். அவங்க அதுக்காக மெனக்கிடுறாங்க, அவ்வளோதான். நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், உடனே டக்குன்னு இப்படி அப்படிலாம் பிடிச்சிட்டு நடிக்க முடியாது. மாரி செல்வராஜ் அவர்களுடைய இந்த பதில் வந்து சுத்தமாக ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. இவர் சொல்கிறது மக்களுக்கு இல்லை ஒரு ஆடியன்ஸாக எனக்கு எப்படி புரிய வருது அப்படின்னா, ஃபேர் ஸ்கின் இருக்கிற கேர்ள் மட்டும்தான் ஒரு ரோலுக்கு நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஆத்மார்த்தமாக தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு அதுக்காக மெனக்கேடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஒரு ப்ரௌனி ஸ்கின் இருக்கிற ஒரு கேர்ளுக்கு அந்த ரோலை கொடுத்தோன்னா அவங்க வந்து அவ்வளோவா அந்த ரோலை வந்துட்டு நல்லா பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இது இருக்குது. தென் இந்த விஷயத்தை போயிட்டு ஒரு ஃபிசிக்கலி சேலன்ஸ்டையும் கலரிசமையும் இது ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணுறதே முதல்ல வந்து தப்பு. எனக்கு வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் அதர் இண்டஸ்ட்ரியிலேருந்து கொண்டு வந்து ஹீரோயின்ஸை நடிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. பட் இங்கே ஒரு கிராமத்தில் ஒரு படம் எடுக்கிறாங்க, அந்த கிராமத்தில் அங்கே இருக்கிற அந்த ஹீரோயின் ரோலுக்கு வந்து ஒரு ப்ரௌனி ஸ்கின் இருக்கிற ஒரு பொண்ணா வேணும் அப்படிங்கும் போது இங்கேயே எத்தனையோ பெண்கள் அப்படி இருக்காங்க. தென் இங்க இருக்கிறவங்களுக்கு மொழி அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அடாப்ட் ஆகி அங்க வந்து நடிக்கிறது இன்னும் ஈஸி. அப்படி இருக்கும்போது எதுக்கு இதர் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஃபேர் ஸ்கின்னாக இருக்கிற ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு மேக்கப் போட்டு அதை வந்து டஸ்கி டோனா மாத்துறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற நிறைய பேருடைய கேள்வியாக இருக்குது. அதுவும் ரொம்ப நாளாக சினிமாவில் கருப்புனா அழகு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் காமிச்சிட்டு ஃபேர் ஸ்கின்னாக இருக்கிற கேர்ளுக்கு தான் நாங்கள் வந்துட்டு மேக்கப் போட்டு இப்படி நடிக்க வைப்போம் அப்படிங்கிறது ஒரு டிஸ்கிரிமினேஷனை இங்கே கிரியேட் பண்ணுது. இதனால வெளியே என்ன ஆகும்னா, ஃபேர் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு தான் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கும், அவங்களுக்கு மட்டும்தான் நடிக்க வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வெளியே இதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் இது உருவாக்கும். இப்போ ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு கதை எடுக்கப்படுது அப்படின்னா அதில் ஹீரோயினாக நடிக்கிற பொண்ணு ஒரு ப்ரௌனி ஸ்கின் டோனில் இருக்கணும் அப்படிங்கும் போது நீங்கள் நேச்சுரலாகவே ப்ரௌனி ஸ்கின் டோன் இருக்கிற ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அந்த ரோலில் நடிக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? இல்லை அப்படி இண்டஸ்ட்ரியில் யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லைன்னா புதுசாக ஆடிஷன் வச்சு ஆக்டிங்கில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு புதுசாக வர்றவங்களுக்கு வாய்ப்பு தரலாமே, ஏன் அதை பண்ணுறதில்ல? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.